வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. புதிதாக அமையவுள்ள மத்திய அமைச்சரவையில் 3 தமிழர்கள் இடம்பெற்றுள்ளனர். முன்னாள் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எஸ். ஜெய்சங்கர், எல். முருகன் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மாநில தலைவராக இருந்தபோது கட்சியில் சேர்வதற்கு கூட ஆட்கள் முன்வரவில்லை என பாஜக முன்னாள் தமிழக தலைவர் தமிழிசைக்கு திருச்சி சூர்யா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். குற்றவாளிகளை பாஜக சேர்த்து வருகிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே கூறி வருகின்றோம். அதற்கு தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளார் என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். சசிகலா, தினகரன், ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோர் பிரிந்து சென்றதும், சமீப கால தேர்தல்களில் அதிமுக தொடர் தோல்வி அடைந்து வருவதும் அதிமுகவின் தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பிரிந்துள்ள அதிமுகவை ஒன்றிணைய வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி நான் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் என்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் என சீமான் பெருமையாக கூறியிருந்தார். சமீபத்தில் இது குறித்து ரஜினிகாந்த் நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்ததற்கு வாழ்த்துக்களை பதிவிட்டிருந்தார். சீமான் அதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மக்களவை தேர்தலில் 8.2% வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்றமைக்கு வாழ்த்து தெரிவித்த பெருமதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றி என பதிவிட்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்றைய தினம் பதவியேற்றுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்றுள்ளார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் மத்திய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.